புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து இப்போ வந்து நம்ம பிக்சாட்டை அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை அமைக்கிக்கோங்க. இதில் வந்து எடிட் ஃபோட்டோ டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து ரீசெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நான் கொடுத்துருக்க ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அஜித் ஃபோட்டோ எடிட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 4 தான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா இதான் பேக்ரவுண்ட். நானே உங்களுக்கு ரெடி பண்ணி நானே கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த சேனமும் பண்ண தேவையில்லை. இதில் வந்து ஆட் ஃபோட்டோ அதை மட்டும் டச் பண்ணால் போதும். இதில் வந்து நான் வந்து என் இமேஜை வந்து பிஎன்ஜி ஆக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவும் பிஎன்ஜி ஆக்கணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதை எப்படி பிஎன்ஜி ஆக்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக பெருசு பண்ணிக்கோங்க. நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணி வச்சுட்டு எரேஸ் கூட டச் பண்ணிட்டு இதில் வந்து ஒப்பாசிட்டி வந்து ஒரு 35 வச்சுக்கலாம். ஹார்ட்னஸ் வந்து ஒரு 22 போதும். சைஸ் வந்து 50லேருந்து ஒரு 40 கூட வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த இது மட்டும் தெரியல மட்டும் அழைச்சி விட்டுருங்க. அப்புறம் சைஸ் வச்சுட்டு ஒப்பாசிட்டி பண்ணி கம்மியாக வச்சுட்டு இந்த இடம் லைட்டாக அந்த எல்லா தெரியுது மட்டும் லைட்டாக அடிச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ அப்புறம் வந்து என்ன செய்றீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இதில் வந்து அந்த டைலாக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே சென்டராக வச்சுக்கோங்க. சென்டராக வச்சா உங்களுக்கே தெரியும். சென்டர்னா அந்த சென்டர் காட்டும். எப்போ ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இதில் வந்து இந்த பிளாக் மாஸ்கை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துட்டு அப்படியே பெருசு பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த லேயர் அமைக்கி மூவ் டவுன் அப்படின்னு கீழே கொடுங்க. வந்துடும் அப்படியே லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துருங்க. இந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்தோடனே இப்போ அந்த மாடு ஸ்டில் வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா ஜூம் பண்ணிட்டு கீழே அப்படியே வச்சுட்டு இதை கொடுத்து மூவ் டவுன் கொடுத்துருங்க. பாருங்கள் உங்களுக்கு எந்த பக்கம் செட் ஆகுது. இந்த பக்கமே வச்சா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். இப்போ என்ன செய்றீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை லைட்டாக கொஞ்சம் நவுத்திக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது உங்களுக்கு நீங்கள் கொடுத்தது எனக்கு பத்தலை. ஆனால் இப்படி வச்சாவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலே எனக்கு வேணும் ப்ரோ அப்படிங்க ஒன்றும் இல்லை. ஸ்டிக்கர்ன்ற நான் வந்து இப்போ ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கேன். ஃப்ளைட் மோடை எடுத்துகிட்டு நெட் ஆன் பண்ணிக்கோங்க. நெட் ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர் அந்த இதை சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இதில் வந்து ஃபயர் மட்டும் சர்ச் பண்ணுங்கள். ஃபயர் சர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃபயர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃபயர் இல்லை இதில். அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி சும்மா அப்படி சின்னதாக தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். இப்படி தெரிஞ்சால் போதும். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா இந்த ஆட் பண்ணி பார்ப்போம். நமக்கு பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்து இப்படி வச்சுக்கோங்க கீழே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே வச்சோன்னா அசிங்கமாயிடும். இப்போ வந்து டிக் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை சேவ் பண்ண போகிறோம். நம்ம ஜேபிஜி கேட்கும், எல்லாமே கேட்கும். குவாலிட்டி சைஸ் எல்லாமே காட்டும். இப்போ வந்து சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்தா ஹேலரி காட்டும். மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம லைட் ரூம் ஆப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட் ரூமில் உங்களுக்கு எடிட் பண்ண தெரியாது ப்ரோ அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த லைட் ரூமில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லித்தரோம். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதில் வந்து எடிட்றது ஐக்கான் அமைக்கி இல்லை ஆட்டோன்றதை மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அதுவே கொடுத்துரும். இது போக எனக்கு பத்தாது ப்ரோ அப்படின்னா எஃபெக்டில் போய்ட்டு கிளாரிட்டின்றதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டெக்ஸ்சூர்லேருந்து லைட்டாக விக்னேட் வந்து நம்ம ஏற்கனவே கீழே இருக்குது. அதனால் நமக்கு தேவையில்லை. இல்லை நான் கொடுக்கல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. விக்னேட் அமைக்கி லைட்டாக உங்களுக்கு பிளாக் வேணா பிளாக், ஒயிட்னா ஒயிட். எனக்கு தேவையில்லைனால நான் வந்து பண்ணலை. இப்போ வந்து கிரெயினில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டீட்டெயில் இதில் வந்து ஷார்பன் நம்ம மூஞ்சிக்கு எப்படி ஷார்பன் ஆகுறதோ அந்த இது. அப்புறம் நாய்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஷேர்ன்றதை அமைக்கி டச் பண்ணிட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் அஸ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதில் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. வியூ கேலரி அப்படின்னு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஃபைலுக்கு வந்துடுங்க. இமேஜோட இதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ணதை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடிட் பண்ணது இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹச்டி மாதிரி தெரியும். நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹச்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.